திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள்கிட்ட கேட்க விரும்புறேன். திரு ரமேஷ் சேதுராமன், அதிமுக பாஜக கூட்டணி முடிவானதிலிருந்தே நிறைய அதனை தாண்டி அடுத்தடுத்த கட்டங்களாக நிறைய கேள்விகள். இப்போ ஒரு மெகா கூட்டணி இன்னும் நிறைய கட்சிகள் வந்து சேரவிருக்கின்றன அப்படின்னு இபிஎஸ் பேசுகிறாரு. ஆட்சி அதிகாரத்துல அமர வைக்க வேண்டும் பாரதிய ஜனதா, 2026 ஆட்சி அதிகாரத்தை தமிழ்நாட்டில் பிடிக்கணும் அப்படின்னு ஜேபி நட்டா பேசுறாரு. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுக சார்பாக ஆளும் கட்சி தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் அடிபணிய வைத்திருக்கிறார்கள், அதிமுகவை கம்பல் பண்ணி இந்த கூட்டணிக்குள் இணைத்திருக்கிறார்கள் அப்படின்றது. அதாவது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணி இந்த மெகா கூட்டணி அமைக்க போறாங்க? இல்ல, இது நம்ம கடந்த காலங்கள் அப்படி பார்த்தாக்கா நீங்க யூபிஏ காலகட்டத்துல எப்படியான நெகோசியேஷன் டிஎம்கே கூட காங்கிரஸ் பண்ணாங்கிறதெல்லாம் பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க. அடிப்பணிய வைத்தார்கள், அங்க என்ன அப்போ அடிப்பணிய வைத்தார்கள்ங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. இந்த மாதிரி சொல்றதுதான். இப்ப என்னன்னா, முதல்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா ஏடிஎம்கே அதே மாதிரி பாஜக இந்த கூட்டணி இருந்தத, அதிமுக பாஜக கூட்டணிய ரொம்ப தெளிவா திமுகவின் கூட்டணியினர் எல்லாம் பேசி, அதாவது பாஜக கபலீகரம் செய்ய போகிறது அதிமுகவிலிருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்களை பேசி மக்களிடையே கொண்டு சென்ற பல பரப்புரைகள்னால தவறான ஒரு பர்செப்ஷன்ல தான் அதிமுக பாஜகவுடைய கூட்டணியிலிருந்து விலகியது. இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு நிமிஷம் அதான் சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சிறுபான்மை வாக்குகள் எல்லாம் உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் போச்சு. காரணம் என்னன்னா, பாஜக உங்க கூட்டணியில இருக்கு அப்படின்னு சொல்றது. சரியா? ஆனா கடைசியில இந்த போன பை எலெக்ஷன்ல என்ன நிலைமை ஆச்சுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ரொம்ப சிம்பிள். இவங்களுக்கு வந்து அப்பவும் அந்த கூட்டணி எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளை வந்து உள்ள இணைத்துக் கொண்டு நாங்க வந்து பாருங்க தேர்தலை சந்திக்கிறோம், சிறுபான்மையினருடைய வாக்குகளை நாங்க இப்ப இந்த வாட்டி பெரும் அறுவடை செய்வோம்லாம் சொன்னாங்க. கடைசியில என்ன ஆச்சு? அது ரிசல்ட் எல்லாருக்கும் தெரியும். அப்போ உங்களுக்கு வந்து ரியலா கையில இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை விட்டு விட்டு நீங்க ஒரு இமேஜினரி வாக்கு வங்கியை நோக்கி நீங்க போனதுனால இன்னைக்கு நீங்க தொடர்ந்து ஒரு சர்வே சந்தித்திருக்கிறீர்கள் போது பாஜக அதிமுக கூட்டணியில இருந்து, அதாவது அதிமுக பாஜக விலக்கி விட்டதுனாலதான் அவங்க சரிவை சந்தித்து விட்டார்கள் அப்படின்றீங்களா? அதுல மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இது ஒரு முக்கியமான காரணின்னு நான் சொல்லவேன். இங்க ஒண்ணும் இல்ல. நீங்க கடந்த தேர்தல்ல இவங்க சொன்னப்போ, தேர்தல்ல சந்தித்தப்போ பாஜக அதோட கூட்டணி இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க வாக்கு சதவீதம் எல்லாத்தையுமே நீங்க வந்து சொல்லலாம், பாஜகவிற்கு இவ்வளவு வாக்கு சதவீதம். நீங்க அதுல ஒரு 50% கூட எடுத்துட்டு அந்த ஓட்டுகளை நீங்க வந்து எடுத்திருக்க வேண்டாம். அது தவறா போயிடுச்சு அப்படின்னு பார்க்கறீங்களா? இல்ல, அவருடைய என்ன அந்த காலகட்டத்துல என்ன அவங்களோட போக்கஸ் இருந்ததுன்னு நான் தெளிவா சொன்னேன். இபிஎஸ் அவரோட போக்கஸ் தேர்தல்ல ஜெயிக்கிறதுங்கிறத விட தன்னுடைய ஒற்றை தலைமை, அதன் கீழ் அதிமுக அப்படிங்கறத கொண்டு வரதுலதான் பிரைமரி போக்கஸா இருந்தாருன்னு பாக்கலாம். நான் பல முறை சொல்லியிருக்கேன், முதல்ல வந்து எனக்கு தேவை என்னுடைய தலைமையின் கீழ் இது அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நிரூபிக்கணும். நான் எதிர்கட்சியா உட்கார்ந்தாலும் பரவாயில்ல. இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, நம்ம பாராளுமன்ற தேர்தல் சந்திச்சப்ப கூட தான் சொன்னேன், ஏன் 40க்கு இதுலயுமே இந்த இடங்கள்ல நீங்க தோத்தீங்கன்னா கூட கவலை இல்லை அவருக்கு. ஏன்னா கடந்த முறை எத்தனை இது வந்தது, நீங்க வந்து ஓபிஎஸ் ஓட சன் மட்டும்தான் வந்து, ரவீந்திரன் அவர்கள் மட்டும்தான் வந்து எம்பியா வந்து தேர்வு ஆகி போனாரு, மத்த யாரும் போல, அதனால என்ன கெட்டு போச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனா இந்த முறை நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் சரியான ஒரு இடத்திற்கு வந்து ஒரு அறுவடை செய்யணும்னு பாக்குறாங்க. ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ஸ் இருக்கு பல மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு வந்து இருக்கு. அதனாலதான் எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் திரும்ப ஒரு கிண்டல் பண்ணுங்கிறதுக்காக தான் என்னென்னலாம் திமுக தரப்புல இருந்து பேசுறாங்கிறத நம்ம பாக்குறோம். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கிட்டத்தட்ட எதிர்பாராத அளவுல கூட்டணிய இணைக்கிறதுல, கூட்டணியை சாத்தியப்படுத்துறதுல அவங்க தேசிய அளவுல பெயர் பெற்றவங்க. அது நம்ம நிறைய தருணங்கள்ல பார்த்திருக்கோம், பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்லயும் பார்த்திருக்கோம். இப்போ அசம்பிளி எலெக்ஷன்லயே ஆகட்டும், ஆந்திரால பவன் கல்யாண் ஆகட்டும், பீகார்ல நிதிஷ் சிராக் பாஸ்வான் ஆகட்டும், இந்த மாதிரி வித்தியாசமான இல்ல சர்ப்ரைசிங்கான இது நடக்குமா நடக்காதான்னு இதை நடத்தி காட்டுற அந்த மாதிரி கூட்டணி அமைப்பதுல பாரதிய ஜனதா வல்லவர்கள். இப்ப அதுதான் அவங்களுடைய தேர்தல் உத்தியா கூட இருந்திருக்கு. அதிமுகவை அவங்க கூட்டணிக்குள்ள இழுத்ததும் ஒரு உத்தி தான் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஒண்ணு அடிபணிய வைத்து விட்டார்கள், மற்றொன்று இந்த விசாரணை அமைப்புகளை ஏவுவது, இல்ல அதற்கான தொடர்பான கேசஸ் நடத்துவது, இது எல்லாமே உத்தி தான். அதன் அடிப்படையில தான் அதிமுக வந்து விட்டது கூட்டணிக்கு அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் கேட்கிறேன். இத போற போக்குல என்ன வேணா சொல்லிட்டு போலாங்க. ஆனா இன்று அதிமுகவிற்கு எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்குன்னா, இப்ப பாஜகவுக்கும் அதிமுகவும் நீங்க எடுத்தீங்கன்னா, பாஜகங்கிறது ஒரு தனித்து நின்று ஒரு நீங்க தேர்தல் களம் காண்டு இதுக்கப்புறம் நீங்க வந்து மற்றதை ஃபேஸ் பண்ணி ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறது பிராக்டிகலி நாட் பாசிபிள். அதேதான்
அதிமுக பாஜகவுக்கு என்ன சொல்றோம் அதை விட முக்கியமானது. ஏன்னா அதிமுகவுக்கு வந்து திமுக அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா சொன்னார் அக்னி, சொல்லும் போது சொன்னா இருமுனை போட்டி அப்படின்னு. ஏன்னா அதை தாண்டியதான ஒரு கூட்டணிகள் அமைத்து மும்முனை போட்டியாக மாற்றுவார்கள் என்று சொன்னால் மக்கள் நல கூட்டணி எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நடத்தி காட்டியதுங்கிறத அதை ரிப்பீட் ஆஃப் ஹிஸ்டரின்னு தான் நம்ம பார்க்கணும். அதனால அது நடப்பதற்கான வாய்ப்புகள் எங்க அந்த கேள்வி கேக்குறேன்னா, இப்போ நயினார் விஜய்க்கு அழைப்பு விடுக்கிறதுலயும் சீமானுக்கு அழைப்பு விடுக்கிறதுலயும் அவங்களையும் கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள இணைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணப்பாடு இருக்கா பாரதிய என்ன தவறு இல்ல. நான் என்ன கேக்குறேன், எலெக்ஷன் அப்படின்னு வந்துட்டா நம்பர்ஸ் வெற்றி பெறணும் அப்படின்னு இருக்கும்போது யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்கள வரவேற்கிறதுக்கு தானே எல்லா முனைப்புல ஈடுபடுவாங்க. எப்படியான அந்த வெற்றியை உறுதி செய்ய வேண்டும்ங்கிறது தானே. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த கடந்த தேர்தல்ல வந்து திமுக வந்து தனித்து பெரும்பான்மை வந்து அது அடைந்து விட்டது அப்படிங்கிறதுக்காக இந்த எலெக்ஷன்ல எங்களுக்கு இனிமே வந்து இது தேவையில்லை, அதனால நாங்க வந்து எல்லா கட்சியையும் கழட்டி விட்டு நாங்க தனியா நின்று பாக்குறோம்னு சொல்ல வேண்டியது சொல்லுவாங்களா? கிடையாது. அவங்க ஒரு குட்டி கட்சியை கூட அவங்களுடைய இதுல கூட்டணியில இன்டாக்ட் வச்சுக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க அப்படின்னாக்க நம்பர்ஸ் ஒரு சீட்டும் அவங்க கணக்கு போடும்போது இவங்க ஏன் கணக்கு போடக்கூடாதுங்கிறது தான் கேள்வி. இப்போ நான் என்ன கேக்குறேன், ஒவ்வொரு இப்போ விஜயே வந்தா கூட என்ன இன்னைக்கு நாளைக்கு எலெக்ஷன்ல வந்து அப்படியே பெரும்பான்மை சீட்டை ஜெயிச்சு அவர் என்ன சிஎம் ஆயிட போறாரு, இல்லைன்னா அட்லீஸ்ட் 1/3 சீட் வாங்கிட போறாரு, அதெல்லாம் கிடையாது. ஓட்டுகள் எந்த பக்கம் பிரியுங்கிறது தான் கேள்வி. அது இன்னும் எல்லாருக்கும் வந்து எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குங்கிறதும் இருக்கு. இந்த மாதிரியாக நம்ம பல விஷயங்கள் ஆனா ஸ்டேபிளா ஒரு சில இடங்கள்ல வந்து நாம் தமிழர் கட்சி பண்றாங்க. அவங்களுக்கு நகரங்கள்ல எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு, கிராமப்புறங்கள்ல எந்த சப்போர்ட் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்து நம்ம பல இனம் பேசியாச்சு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவங்களும் தனித்து வந்து வெற்றி பெற்று ஒரு 20-30 பேரை வந்து கொண்டு போய் அவங்க வந்து சட்டசபையில நிறுத்த போறாங்களான்னா அதுக்கும் ஸ்கோப் கிடையாது. இப்போ எல்லாமே நீங்க ஒரு கல்மினேஷன் பாயிண்ட் இல்ல, அதுதான் சொல்றேன். அது எல்லாவற்றையும் விட பிராக்டிகலா பேசுவோம் நம்ம. அதாவது பொறுத்து பாக்கணும். இல்ல இங்க வந்து நல்ல மூத்த அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா இது வந்து வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு விவகாரம் தான். இதுல வந்து மக்களுக்கு நம்மளை விட இன்னும் புத்திசாலி மக்கள், சோ அவங்களுக்கும் தெரியாம எல்லாம் கிடையாது. அதனால எனக்கு அதனால ரமேஷ் சேதுராமன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசியா சொன்னார் பாத்தீங்களா, எல்லாத்தையோட மக்கள் புத்திசாலித்தனமான. நம்ம தொடர்ந்து பேசலாம். எடப்பாடி பழனிசாமி கடந்த முறை ஒன்றிணைந்து இருந்தார் பாரதிய ஜனதாவில இருந்து. அவர் பிரிந்ததுக்கு பிறகு என்ன மாதிரியான ஓட் ஷேர் எப்படி குறைஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது ஒரு கம்பல்சிவ், இந்த அலையன்ஸே ஒரு கம்பல்சிவான அலையன்ஸ், வேற வழி இல்லாம இணைந்திருக்கிறார்கள் அப்படின்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டது. நம்ம அது குறித்தெல்லாம் தொடர்ந்து பேசலாம்.